அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பொதுவா ஒரு கிரகம் எங்க இருந்தா என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்குங்க. இன்னைக்கு நிறைய சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய பத்தி. ஏன் செவ்வாய பத்தினா, இன்னைக்கு செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம்னு நிறைய பயமுறுத்தல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுக்கு. ஏன்னா, கிரகங்கள்ல ரொம்ப வேல்யூபிள் கிரகம் யாருன்னா இந்த செவ்வாய் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம நம்பர்லன்னு வேல்யூபிள் நம்பர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் இந்த செவ்வாயினுடைய நம்பரான 9 அப்படிங்கிறது தான் வேல்யூபிள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால எல்லா இடத்துலயுமே ஒரு வலிமை அப்படின்னா அது செவ்வாய் தாங்க. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய கண்டு பயப்படாதவங்க இருந்தா தான் ஆச்சரியம். போர்க்குணம், மூர்க்க குணம், கோபம், ஆளுமை, அதிகாரம், ஆணவச் செருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். யாரையும் சட்டை பண்ணாது. யாரையும் மதிக்கணும்னு அவசியமே இல்ல. நான் அந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய நிகழ்வு. சரி, இந்த செவ்வாய் 1ல இருக்காரு அப்படின்னா, அடுத்தவங்க ஒரு தடவையாவது இந்த வார்த்தைய பயன்படுத்தாம இருக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கானே! அவளுக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹெட் வெயிட் அதிகமா இருக்கு. இந்த வார்த்தைகளே அவங்க இந்த 10 வருஷத்துல ஒரு தடவையாவது கேட்டுருவாங்க. ஏன்னா, இந்த லக்னத்துல செவ்வாய் இருந்தா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ரொம்ப ஆனஸ்ட்டா இருப்பாங்க. ரொம்ப கம்பீரமான தோற்றம் இருக்கும். இப்ப நம்ம ஏழ்பி லக்னத்துல இந்த விஷயத்தலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த 1ங்கிறது ஆளுமையான அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு. "இங்க பாரு நான் சொல்றது செய்" அப்படின்னு கட்டளை போடக்கூடிய டோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அப்போ ஒரு செயலை ரொம்ப ஸ்ட்ராங்காவும், துணிச்சலாவும், கரெக்ட்டாவும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஆர்மி கட்டுக்கோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பெர்சன் இந்த லக்னத்துல செவ்வாய் இருந்தா. கண்ணு அப்படி செவ செவ செவன்னு இருக்கும். முகமே அப்படியே கோபமா இருக்கும். இந்த செவ்வாய் லக்னத்துல இருக்கும்போது, அவங்க எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி அப்படியே தக 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 தகன்னு கனண்டுகிட்டு இருப்பாங்க. அது ஏன், எதுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதே 2ல செவ்வாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வார்த்தைகளில் கடுமை இருக்கும். வாயில என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. ரொம்ப ஹார்டா பேசக்கூடிய அமைப்பு. அடுத்தவர்களை காயப்படுத்தும்படியாக அவங்களுடைய ஆயுதம் எங்க இருக்கு? அவங்க நாக்கு தான் ஆயுதம். செவ்வாய்னா ஆயுதம்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஆயுதம் எங்க இருக்கு? அவங்க நாக்குல தான் இருக்கு. அவங்க அடுத்தவங்களை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதனால தான் 2லே செவ்வாயப்பா இல்வாழ்க்கை கசந்து விடும், இருக்கும் செல்வம் அழிந்து விடும், இருவருக்கும் பகையாகி எலி பூனை போலாகும். என்ன சொல்லுவாங்க? பணம் காசெல்லாம் அவங்களுக்கு பெருசே கிடையாது. 2ல செவ்வாய் இருக்கும்போது, "ஹே இந்தா பணம் தானே வேணும்." அப்படின்னு கடன் வாங்கியாவது தூக்கி போடுவான். அப்போ அந்த அவசர புத்திங்கிறது அவங்களுக்கு அவஸ்தைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுவும் முக்கியமா அந்த தாழ்வு மனப்பான்மைய வாழ்க்கை துணைகிட்ட காமிக்கவே கூடாது. ஹெட் வெயிட்ட வாழ்க்கை துணைகிட்ட காமிக்கவே கூடாது. அடுத்தவங்களை தாழ்த்தியும் பேசக்கூடாது, நீங்க தாழ்ந்தும் போகக்கூடாது. நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது. இந்த 2ல செவ்வாய் இருக்கும்போது. ஏன் இந்த 2ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க தெரியுமா? இதுதான் காரணம். அவங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட அவங்க ஒழுங்கா நடந்துக்க முடியாது. அவங்கள்ட்ட தான் கோபத்த காமிப்பாங்க. உடனே அவரு கேட்பாரு, யார்ட்டயாவது சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா, "இன்னைக்கு ஏன்ட்ட மட்டும் முகத்த கடுகடுன்னு வச்சுட்டு பேசுற, அவங்கள்ட்ட மட்டும் 32 பல்லும் தெரியிற மாதிரி சிரிச்சு பேசுற" அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா, அது அவங்களுடைய அமைப்பே அப்படிதான். அந்த 2ல செவ்வாய் இருந்தா. 3ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் சூப்பரா இருக்கும். போட்டித் தேர்வு, துணிச்சலா ஒரு செயல செஞ்சு பார்த்துரலான்னு இறங்கக்கூடிய அமைப்பு. கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. ஆளுமை திறனும் அதிகமாவே இருக்கும். அதனால அந்த 3ல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்திலேயே என்ன சொல்லுவாங்க? 3ல செவ்வாய் சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாரி 3ல் செவ்வாய் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதகரை விட அவருடைய இளைய சகோதரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. வலிமையானவர்களாக இருப்பாங்க. கம்பீரமானவர்களாக இருப்பாங்க. இவங்க சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. 4ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4ல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு பூமி யோகம் நெறைய கிடைக்குங்க. பார்க்குற பக்கம்லாம் தோட்டம், பூமி, மண் மேல பற்றுதல் அதிகமாகும். வாகனம் வாங்குறதுல விருப்பம் இருக்காது. அதே பூமி மேல பற்றுதல் அவங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி அம்மா மேல பாசம். யாருக்கு இவங்க கட்டுப்படுவாங்கன்னா, அம்மா கிட்ட தான் கட்டுப்படுவாங்க. அம்மா எப்படி இருப்பாங்க? அம்மா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அம்மா ஆளுமையா இருப்பாங்க. அம்மா அதட்டுனா ஜாதகர் அடங்கி போயிடுவாரு. அந்த மாதிரி இருப்பாங்க. 4ல இருக்கக்கூடிய செவ்வாய். 5ல செவ்வாய். மனம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மனக்குழப்பமே இருக்காது.
ஆனா என்ன பண்ணுவாங்க, மனசுல பட்டதை உடனே செஞ்சுருவாங்க, உடனே பேசிருவாங்க. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற விஷயத்துல கூட அதுதான் நடக்கும். குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஆனஸ்டா இருப்பாங்க. அப்படி குழந்தைகளை பார்த்து இவங்க பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? டென்ஷனா இருப்பாங்க. அங்க அப்பா கிட்ட கோவப்படுவாங்க. 6ல செவ்வாய். எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு. 6ல செவ்வாய் இருந்தா. யாரா இருந்தாலும் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நிக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனா திருமண வாழ்க்கைக்கு 6ல செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய் 8ல இருந்தா தான் தோஷம், 7ல இருந்தா தான் தோஷம். இங்க நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல என்ன சொல்றோம்? 6ல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் தான். ஏன்னா அது தோஷம்னு நம்ம வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. ஆனா 6ல செவ்வாய் இருந்தால் உடம்பில் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த செவ்வாயினுடைய வேல்யூ நிறைய இருந்ததுன்னா ரத்தம் அதிகமா இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். இல்ல குறைவா இருக்குன்னா லோ ப்ரெஷர் ஆகும், இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப இது 6ல செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய விளைவு. 7ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க சாஃப்டா இருப்பாங்க. ஆனா இவங்க ஆப்போசிட் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் லக்னத்துல செவ்வாய் இருந்தா ஜாதகர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லோமே, அது மாதிரி தான் 7ஆம் பாவம். அடமன்ட்டா இருப்பாங்க, பிடிவாதத்தனத்தோட இருப்பாங்க, நம்ம சொல்றத காதுலயே கேட்டுக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை கோழி மாதிரி சிலுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆணவம் இருக்கும், திமிரு, அலட்சியம். 7ல செவ்வாய் இருக்குன்னா ஏன் 7ல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? 7ல செவ்வாய் இருந்தால் வாழ்க்கை துணையை கௌரவப்படுத்த மாட்டாங்க. ஒரு அலட்சியமா எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு அடிமைப்படுத்துவது போல் நடந்து கொள்வார்கள். அதனால அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்ப ஒற்றுமைக்கு 7ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும்? அமைதியா வாழ்க்கை துணைகிட்ட பேசவே கூடாது. அமைதியா இருக்கணும். 8ல செவ்வாய் இருக்கு. இந்த 8ல செவ்வாய் இருந்தா இந்த குருட்டுத்தனமா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சு ரத்த காயங்கள், ரணகாயங்கள், வீர சாகசங்கள் செய்யறேன்னு சொல்லி எதுலையாவது மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இங்க அதிகமாக கொடுக்கும். அதே சமயம் 8ல செவ்வாய் பெண்களுக்கு இருந்தால் கர்ப்பப்பையில அதீதமான இரத்தப்போக்கு ஏற்படும். ஆண்களுக்கு இருந்தால் வீரியம் அதிகமாகி தேவையில்லாத உடல் பலவீனத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப இந்த 8ல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லதில்லை. ரத்த காயங்கள், ரண காயங்கள், ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை இது மாதிரியான பிரச்சனைகளை தரும். இதுவே ஏழ்பி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாயாக இருந்தார்னா பயப்பட வேண்டியதில்லை. அது 8ஆம் இடத்தை சூப்பரா வச்சுக்கும். 8ஆம் இடம்ங்கிற கழிவு மண்டலத்தை ரொம்ப நல்லா வேலை செய்ய வைக்கும். அதனால எங்க இருக்கோ அது என்ன ஆதிபத்தியம் பெறுதோ அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள். சரி, இந்த 8ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணும்? இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் ஏதாவது நம்ம சம்மந்தமே இல்லாம எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதனால தயவு செஞ்சு 8ல செவ்வாய் யாருக்காவது இருக்குன்னா போய் ரத்த தானம் கண்டிப்பா கம்பல்சரி கொடுக்க முடிஞ்சவங்க கொடுத்துடுங்க. இல்லைன்னா ஒரு பிளட் டெஸ்டாவது எடுத்துட்டு வந்துடுங்க. அதிகபட்சம் நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல இந்த செவ்வாயினுடைய தாக்கத்தை அதிகபட்சம் 2 வருஷம் 2 மாதம் 20 நாளைக்கு தான் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு மேல அதனுடைய தாக்கம் இருக்காது. அதனால 10 வருஷத்துக்கும் இதுதான் பலனான்னு நினைக்காதீங்க. அதிகபட்சம் 2 வருஷம் 2 மாதம் 20 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். 9ல செவ்வாய். அப்பா ஆனஸ்டா இருப்பார். அப்பா கம்பீரமா இருப்பார். ஒரு தோற்றம் போலீஸ்காரர் மாதிரி ஒரு டிப்டாப்பா ரொம்ப ஆனஸ்டா இருக்காங்கன்னா அது செவ்வாயினுடைய ஆதிக்கம்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த அதிகார தோணி அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்குரியது. அப்போ இந்த 9ல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ அதிகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய குரு, அவங்களுக்கு அமையக்கூடிய குருவாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, இவங்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 9ல செவ்வாய் இருக்கிறது பாக்கியமாகவே அவங்களுக்கு பூமி யோகம்லாம் கிடைச்சிடும். அப்பா பேர்ல இருக்கும். அப்பா இருக்கிற வரையும் அப்பா பேர்ல மட்டும்தான் இருக்கும். ஜாதகரால டச் பண்ண முடியாது. இதே 10ல செவ்வாய் இருக்கு. தொழில ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வாக திறமைங்கிறது இந்த 10ல செவ்வாய் இருந்தா இருக்கும். ஹார்ட் ஒர்க்கு, இரவு பகல் பாராமல் ஒரு லட்சியமா உழைக்கிறாங்க அப்படின்னா அந்த 10ல செவ்வாய் இருந்தா. அந்த 10ஆம் இடத்து செவ்வாய்க்கு அவ்வளோ வேல்யூபிள் உண்டு. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது 10ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலைக்கு 10ஆம் இடத்து செவ்வாய் ரொம்ப அவசியம். அதனால கண்டிப்பா அந்த 10ஆம் இடத்து செவ்வாய் நல்ல பலன்களை தரும். 11ல செவ்வாய். 11ல செவ்வாய் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? பூமியில கொண்டு போய் பணத்தை லாக் பண்ணிடுவாங்க. அது லாபம் தான். பட் நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு அது விற்காது. அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதே மண் பற்று அப்படிங்கிறது அதிகமாகும். அதுவே அவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பேரின்பமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12ல செவ்வாய். இந்த 12ல செவ்வாய் இருக்கவே கூடாதுங்க.
12ல செவ்வாய் இருந்தால் ஒரு தைரியத்தை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். அவங்களுக்கு உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர் ரொம்ப டவுன் ஆயிடும். ஒரு தைரியத்தை இழந்துருவாங்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டம் உருவாயிடும். தூக்கம் வராது. அவங்களுடைய அந்த கட்டுக்கோப்புங்கிறது உடல்ல இருக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 11ல செவ்வாய் இருக்கும்போது உள்ள நிலைக்கும், 12ல் செவ்வாய் இருக்கும்போது உள்ள நிலைக்கும், அல்லது லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது உள்ள நிலைக்கும், அங்க 12ல செவ்வாய் உள்ள நிலைக்கும் வித்தியாசத்த நீங்க உணர்ந்து பாருங்க. இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்கும். அடுத்த லக்னம் மாறும்போது 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடும். அப்போ அந்த உடல் அந்த கம்பீரம் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஒரு டயர்டு வந்துடும். அப்ப இதெல்லாம் 12ல் செவ்வாய். 12ல் செவ்வாய் அப்பா பலதோஷம் செய்யும் பார், பாம்பின் வாய் தேரை போல பரிதவிப்பார் ஜாதகரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியது இந்த 12ஆம் இடத்து செவ்வாய். அதனால தான் அந்த 2, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செவ்வாயை பொறுத்தளவில் உங்க பாவகங்கள்ல எந்த பாவகத்துல ஏழ்பி லக்னத்திற்கு எந்த இடத்துல செவ்வாய் இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள நிகழ்வுகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பலன் அப்படிங்கிறது இல்லை. உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாயினுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நம்ம செவ்வாய்ங்கிற ஒரு கேரக்டரை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு உள்ள பொறுப்புகள்ங்கிறது வெவ்வேறையா இருக்கு. அதெல்லாம் நீங்க ஏழ்பி ஜோதிடம் படிக்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏழ்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.